திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 721, அதிகாரம் அவை அஞ்சாமை. தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் அதிவீர ராமபாண்டியன். இவர் ஒரு சிறந்த மன்னர் மட்டுமல்லாது நைடதம், வெற்றி வேட்கை என்னும் நூல்களை திறமையாக எழுதி தமிழ் புலவராகவும் விளங்கினார். இதனால் இவருக்கு சற்று செருக்கும் உண்டு. தன்னை நாடி வரும் புலவர்களை நகைச்சுவை என்ற நினைப்பில் இழித்தும் பழித்தும் கூறுவது இவரது வழக்கம். புலவர்களும் அவர் மன்னர் என்பதால் எதிர்த்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்து வந்தனர். இந்நிலையில் ஒரு நாள் புதிய புலவர் ஒருவர் மன்னரை காண வந்திருப்பதாக வாயிற்காவலன் வந்து கூறினார். வரச்சொல் என்றார் மன்னர். புலவர் அவைக்குள் நுழையும் போதே எப்போதும் போல் அவரை கேலி செய்ய நினைத்தார் மன்னர். புலவர் சற்று கருப்பு நிறமாக காணப்பட்டதால் காக்கைக்கு பிறந்தவரே வருக வருக என்றார். உடனே அவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். சிரிப்பொலி அடங்கியதும் வந்த புலவர் பதில் என்ன சொல்லப் போகிறார் என்று அனைவரும் அவரை நோக்கினர். வந்த புலவர், மன்னா, காக்கைக்கு பிறந்தவன் நான் இல்லை, அது தாங்கள்தான். அதிலும் அண்டங்காக்கைக்கு பிறந்தவர் நீர் என்றார். அந்த பதிலை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மன்னனுடைய சொல்லையே மன்னனிடம் திருப்பிவிடும் தைரியத்தை கண்டு வியந்தனர். மன்னர் புலவரை என்ன செய்ய போகிறாரோ என்று அச்சப்பட்டனர். ஒரு நிமிட நேரம் அங்கு அமைதி நிலவியது. புலவர் மீண்டும் பேசினார். மன்னா, காக்கைக்கு என்றால் காப்பதற்கு என்று பொருள். இப்படி இருக்க காப்பதற்கு பிறந்தவன் என்று என்னை பெருமையுடன் அழைத்தீர்கள், அது நான் இல்லை. அண்டம் என்றால் உலகம். இவ்வுலகத்தை காப்பதற்கு பிறந்தவர் தாங்கள்தானே தவிர நான் இல்லை என்பதால் தான் தங்களை அவ்வாறு கூறினேன் என்றார். புலவரின் வாக்கு சாதுரியத்தையும் தைரியத்தையும் கண்டு அவையில் இருந்த மற்ற புலவர்கள் அனைவரும் அவரை போற்றினர். மன்னரும் புலவரின் புலமையையும் திறமையையும் வெகுவாக பாராட்டி பொன்னும் பொருளும் பரிசளித்தார். அன்று முதல் புலவர்களை கேலி செய்வதையே விட்டுவிட்டார் மன்னர். சொற்களை தொகுத்து கூறும் முறையினை அறிந்தவர் அவையின் தன்மையை அறிந்து பிழைபட சொல்ல மாட்டார் என்பதை வகையறிந்து வல்லவை வாய் சோரார். சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சொல்லும் முறை தவறினால் தோல்வி, சொல்லும் வகை அறிதலே வெற்றி.